எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் நந்தகுமார், சேல்ஸ் மேனேஜர் ஃப்ரம் ஃபெட்டி குளோபல். இப்போ நமக்கு இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி பக்கத்தில் மாக்கல்புதூர் கிராமம். நம்ம ஃபார்மர் நேம் மனோஜ்குமாருங்க. நம்ம ஃபார்மர் வந்துட்டு வாழை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஃபார்மர். இவங்க அப்பா தான் கந்தசாமி. கந்தசாமி என்ன எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அவருடைய சன்னு தான் வந்துட்டு மனோஜ்குமார் என்ன. ஸோ நம்ம ஃபார்மர் வந்துட்டு ஃபெட்டி குளோபல் நல்ல தீவிரமாக யூஸ் பண்ணுறாரு. நம்ம சொல்கிறத வந்து மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணிடுறாரு, எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இல்லை. இப்போது இவர் வந்து ஸ்பிக்கிலேருந்து திசுவாழை நடவு செஞ்சுருந்தார். திசுவாழை நடவு செஞ்சு இன்றைக்கூட ஒரு 4-5 மாதம் வயசாகுதுங்க. ஃபெட்டி குளோபல் சார்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வாழை பார்த்திங்கன்னா 5 மாதம் பக்கம் ஆகுது. உங்களுக்கு தண்டு பக்கம் பாருங்கள். வாழை வந்து இப்போ 4.5 மாதம் 5 மாதம் வயசாகுதுங்கண்ணா. இப்போ தான் உரம் வந்து பறச்சு போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. பட்டம் கட்டுற சமயத்துக்கு பறச்சு போட்டு 1.5 மாதம் ஆகுது. வாழைக்கு இப்போ ஒரு 4.5 மாதம் ஹைட்டுக்கு என்ன வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள். என்னை தாண்டி வளர்ச்சி மேலே இருக்குது. சிக்கோட்டக்கா வந்து சுத்தமாக இல்லைங்கண்ணா. ரொம்ப மினிமலாக தான் சிக்கோட்டக்கா சருநோய் ப்ராப்ளம் இருக்குது. வாழை வந்து ஃபுல் க்ரீனிஸ் இருக்குதுங்கண்ணா. இந்த வாழைக்கு லாஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா ஃபெட்டி குளோபல், டுரான், இம்பல்சோ, நுமன் 3 ஸ்ப்ரேயிங் கொடுத்துருந்தோம். டுரான் NUV டெக்னாலஜி, ஜிங்க், மேங்கனீஸ், காப்பர், ஆர்கானிக் கார்பன், பாலிபினால். இம்பல்சோ பார்த்துட்டிங்கன்னா ஃபாலிஸ்டிம் டெக்னாலஜி, கால்சியம் ஆக்சைடு. அடுத்தது நுமன் பார்த்துட்டிங்கன்னா மேங்கனீஸ் கார்பனேட்டு. ஸோ பிளான்ட் வந்து நல்லா க்ரீனிஸ் பிடிச்சிருக்குதுங்க. ரொம்ப சூப்பர் க்ரீனிஸ் இருக்குது வாழை. அடுத்தடுத்த லீஃப் பார்த்துட்டிங்கன்னா நல்லா நீளமாக அகலமாக அடுக்கு மட்டும் இல்லாமல் வாழை சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்குங்கண்ணா. இன்றைக்கி தேதி பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 12, 2025. வாழை பாருங்கண்ணா. தண்டு வளர்ச்சி நல்லா இருக்குதுங்கண்ணா. நல்ல ஊக்கமான வாழையாக இருக்குது. இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஃபாலோ பண்ணுறோம். சொல்லப்போனால் நான் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் ஃபீல்டு வரதுக்கு. இப்போது இவருக்கு சார்ட் கொடுக்க போகிறோம். ரிப்பீட்டாக மாதம் டைம் டு டைம் ஃபாலோ பண்ணுற மாதிரி சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறேன் இவருக்கு. ஸோ சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இவர் சார்ட்டை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ஒரே மாதத்தில் வாழை வந்து இன்னும் தலைகீழ மாறப்போகுதுங்கண்ணா. ஃபெட்டி குளோபல் வந்து 100% ஃபாலோ பண்ணலைங்கண்ணா. நான் கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாக வந்ததுனாலையும் ஃபார்மர் கொஞ்சம் டிலே பண்ணதுனாலையும் ஒரு 30-40% ஃபெட்டி குளோபல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம கிராப் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒரு 30-40% பயன்படுத்தியிருக்கோம். வாழை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கண்ணா. நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல ஸ்டெம் க்ரோத்து, அடுக்குமட்டை ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இல்லை. வாழை வந்து நல்ல க்ரீனிஸ் பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த நுமன் நல்ல வேலை செஞ்சுருக்கு. கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் டிஃபிஷியன்சி பிளான்ட்டில் வந்து மேக்ஸிமம் 99% கிடையாது. ஒரு சின்ன லெவலில் தான் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ட்ரிப் வழியாக கால்சியம் கொடுக்கல. அதனால் மேலே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து ஃபெட்டி குளோபலில் 15, 12, 18 அந்த ஃபெர்டிலைசரும் மையான்னு சொல்லக்கூடிய ஜிங்க் ஆக்சைடு அதுவும் அமினோ ஆசிடும் கீழே கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. லீஃப்லாம் நல்லா லென்த்து. 4.5 மாதத்துக்கு ஒரு நாற்று வாழை. இது முட்டி வாழை கிடையாதுங்கண்ணா. நாற்றை வச்சு நம்ம நாற்றை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது. வெயில் காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த நாற்றை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். 4.5 மாதத்தில் அந்த க்ரோத் வந்து நல்ல க்ரோத்து தான். எல்லா வாழையும் பாருங்கண்ணா நல்ல க்ரோத் இருக்குது. தண்டு வளர்ச்சி, வாழையோட வளர்ச்சி எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள்.
சிக்கோட்டக்கா கிடையாது. ஒவ்வொரு லீஃபும் லென்த்தும் நீளம் அகலம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கண்ணா லீஃப் ஒவ்வொன்றும். வீடியோவில் காட்டக்கூடிய இதே க்ரீனிஸு இங்கே ரியல் லைஃப்பில் அப்படியே இருக்குதுங்கண்ணா, எந்த மாற்றமும் இல்லாமல். நான் இப்போ ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 மணிங்கண்ணா, பகல் 2 மணி. 2 மணிக்கு தான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறேன். பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கண்ணா, கொஞ்சம் கூட வாட்டம் இல்லாமல் தளன்னு டார்க் க்ரீனிஸோட. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ஓவி டெக்னாலஜி டுரான் என்ஓவி டெக்னாலஜியும் பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கும். அடுத்தது வந்து இம்பல்ஸோ வந்து ஃப்ரம் ஃபாலிஸ்டம் டெக்னாலஜி. ஸோ அதுவும் வந்து பயோஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் ஆகி பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சூப்பராக வச்சுக்கும். ஸோ இந்த 2 டெக்னாலஜியும் சேரும்போது பிளான்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் இருக்காதுங்கண்ணா, பகலில் வந்து வாட்டம் இல்லாமல் தளத்தலன்னு இருக்கும். உங்களுக்கு கிளியராக தெரியும் பிளான்ட் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிக்கோட்டக்கா ரொம்ப மினிமலாக இருக்குது. நம்ம ஸ்ப்ரேயிங் கொஞ்சம் தான் போயிருக்கோம் என்யூவியில். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ப்ரேயிங் நம்ம அதிகமாக கொடுத்ததில்லை. நான் இப்போ இருக்கிற பிளாட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே காட்டின வாழைக்கு கொஞ்சம் நாள் தள்ளி லேட்டாக பிளான்டிங் பண்ண வாழை. இதுவும் நாற்று வாழை தான். இதுவும் பக்கமாக க்ரோத் வந்துருச்சு, அதுக்கு ஈக்குவலாகவே க்ரோத் எழுப்பியிருக்கிறோம். இப்போ இந்த காடு தண்ணி இல்லாமல் காடு காஞ்சிருக்குதுங்கண்ணா. காடு தண்ணி இல்லாமல் காஞ்சிருக்கும் போதுமே பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. தண்ணி கட்டினாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளான்ட்டு. இது உண்மையான ஸ்ட்ரென்த்து வந்து தண்ணி கட்டி ஈரமாக்கும்போது தெரியும், இன்னும் எவ்வளோ க்ரீனிஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும். இந்த ஃபார்மர் ஃபெர்டிக்ளோபல் தொடர்ந்து யூஸ் பண்ணுவாருங்கண்ணா. ஒவ்வொரு 15 நாள் 20 நாள் ஒரு முறை இந்த வாழை வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம். ஓகேண்ணா, இது கொஞ்சம் பெரிய ஃபீல்டு. ஸோ எல்லா ஃபீல்டும் காட்ட முடியுமான்னு தெரில. ஃபுல்லாகவே க்ரோத் வந்துருக்குண்ணா வாழை. இந்த வாழைலாம் அதுக்கப்புறமா நடவு பண்ணது தான், ஒரு 15 நாள் தள்ளி பிளான்டிங் பண்ணது தான். இருந்தாலும் நல்லாவே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் வாழையை. ஸோ ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணுங்கள். என்யூவி டெக்னாலஜி பயன்படுத்தும் போது ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிசீஸ் இருக்காதுங்கண்ணா. ஃபங்கசைட் யூசேஜ் பெருமளவுக்கு தேவைப்படாது. ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணுங்கள், நல்ல தரமான விவசாயம் எடுங்க. நன்றி, வணக்கம்.